நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையுமே இந்த அனுபவ நிகழ்ச்சிக்கு மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இந்த இளைய சமூகம் பல விஷயங்கள் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவதை மறந்து விட்டார்கள். முக்கியமாக ஒருவர் இறந்துவிட்டால் அதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் தெரியாது. அந்த வழிமுறைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமான விஷயமாக கருதப்படுகின்றது. அதில் இன்று நம் மத்தியில் இருக்கக்கூடிய பூங்காவனம் பாட்டி, ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இறந்ததிலிருந்து அடக்கம் பண்ணுவதிலிருந்து அதற்கு பின்னும் செய்ய வேண்டிய விஷயங்களை, நம்முடைய இந்து தர்மப்படி செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த இளைய சமூகத்திற்கு இந்த கடல்வாணி மூலமாக உங்களை சந்திக்க வருகின்றார். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்போ நம்ம இந்த ஹோமில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம என்னென்ன செய்யணும்னா பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு வழிமுறையாக செய்கின்றார்கள் தான் இல்லை. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தயவுசெய்து அம்மா அவங்க சொல்லுங்கள். இளைய சமூகம் அதை எடுத்துக்கொள்வார்கள். முதல்ல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னாங்க அதை அவங்களுக்கு என்ன முறையோ அதை நம்ம ராமம் போடுறோமோ பூசை போடுறோமோ அதை செய்யணும். ரெண்டாவது கால் கட்டு கை கட்டு கட்டணும். மூணாவது அதுக்கு மாலையெல்லாம் எடுத்து மாலை போடணும். போட்டுட்டு தேங்காய் உடைச்சி படத்தனை காட்டி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குளிப்பாட்டி பெஞ்சு மேலே போட்டு அது கால் கட்டு கை கட்டு, கை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கட்டுவாங்க, காலை ஒன்றா சேர்த்து கட்டுவாங்க. கட்டிட்டு அது போட ராமமோ பூசையோ எப்படி போடணுமோ அதை போடணும். அதை போட்ட பிறகு தேங்காய் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு வழிகூட்டி அனுப்பிச்சிடணும். அப்புறமா தான் எல்லாமே செய்யணும். ஃபஸ்ட்டு இதான் செய்யணும். செய்து முடிச்சுட்டு பெஞ்சில் கொண்டாந்து போடணும். போட்டு எல்லோரும் கூடி சேர்ந்து அழுவாங்க. அழுதுட்ட பிறகு எல்லாம் முடிஞ்சதும் சாங்கியன்னு ஒன்று இருக்குது. பொண்ணாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் சம்பந்தி வீடாக இருந்தாலும் வாக்கியரிசின்னு எடுத்து தருவாங்க. ஆமாம், இதில் முன்னாடி அவங்க இறந்ததுக்கு பின் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த தலைமாட்டில் என்னென்னமோ நிறைய வைக்கிறாங்க. அது என்னென்ன வைக்கணும்? அரிசி இந்த தேங்காய் உடச்சி வைக்கணும், அரிசி வாக்கியரிசி வைக்கணும், விளக்கேற்றி வைக்கணும், வத்தி எடுத்து வைக்கணும். எல்லாமே அங்கே தலையாண்ட இருக்கணும். நம்ம இடத்துல இப்போ இளநியெல்லாம் வைக்கிறாங்களே, அது இருக்குமா? வைக்கிறாங்க இளநீ அது கண் திறந்து வைப்பாங்க. அதை இளநியை கண் திறந்து அதை அந்த தலையாண்ட வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு வழிகுட்டி அணிச்சிட்டு அழுவாங்க. அழுத உடனே ஒவ்வொரு ஜனமும் வர்றப்ப சொந்த பந்தம் மாமன் மச்சான்ற முறையில் வாக்கியரிசி எடுத்து தருவாங்க. பொண்ணு வீட்டு சம்மந்தி எடுத்தாரும், மாப்பிள்ளை வீட்டு சம்மந்தி எடுத்தாரும். வாக்கியரிசின்னும் போது ஒரு பார்த்து இப்போல்லாம் அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மூட்டை கணக்கில். அப்போல்லாம் நெல், தென்னம் குருத்து, இளநீ மூணும் அது ஃபஸ்ட்டு இருக்கும். ரெண்டாவது துணி
துணி தாய் வீட்டு துணின்றதுனால தாய் வீட்டிலேருந்து துணி எடுத்துன்னு வருவாங்க, மாலை எடுத்துன்னு வருவாங்க. எல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அழுது அவங்கள வந்து வழிக்கூட்டி அனுப்புவாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி குளிப்பாட்டி வழிக்கூட்டி காட்டுக்கு இட்டுன்னு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அங்கே போய் வந்த பிறகு இதில் இந்த வழிக்கூட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒருத்தர் ஏகாலின்னு ஒருத்தர் வந்து செய்வார்லம்மா. அவர் அந்த செய்யும் பொழுது இந்த பேரன் பேத்தியில் கூப்பிட்றாங்க, மாமா நெய் பந்தம் ஏற்றணும். அந்த அந்த அங்கே இருக்கும்போதே தூக்க போகிறாங்கன்னு பார்த்து குளிப்பாட்டிட்டு நெய் பந்தம் ஏற்றி மரக்காலில் அரிசி எடுத்து கொட்டி சுற்றி கால் கும்பிட்டு வந்து அதை சுற்றி வச்சு வாய்க்கு அரிசியெல்லாம் போடுவாங்க. காசு எடுத்து அரிசி எடுத்து போடுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த குளிப்பாட்டுறதுக்குன்னு ஊருக்கு முக்கந்தியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பெண்கள் எல்லாம். அது எதுக்காக 3 பேர் 4 பேர். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அது மரக்காரவங்க வந்து மவளாக இருந்தாலும் மருமவை தான் செய்யணும். மருமவளோ மவளுங்க சேர்ந்து தண்ணி எடுத்துன்னு வந்து முக்காடு துணி மேலே துணியை போட்டு அதை எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு மாலை போட்டு அவங்க எடுத்துன்னு வந்த சாங்கியத்தை அவங்களுக்கு அப்போ தான் செய்வாங்க. செய்து முடிச்சுட்டு அதை முடிஞ்ச பிறகு அப்புறம் காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டுக்கு தூக்கின்னு போயிடுவாங்க. அப்புறம் இந்த காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த குடம் உடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து அங்கே வர முடியாது, அதனால் இங்கேயே குடம் உடைக்கணும்னு சொல்கிறாங்க. அது உடைக்கணுமா, உடைக்கணும், மருமக உடைக்கணுமா, யார் உடைப்பாங்க? அது குடம் உடைக்கிறது இங்கேயே கால் மட்டாண்டிய குடம் உடச்சி தண்ணி சுற்றி வரும். தண்ணி சுற்றி வரும், அந்த பணத்துக்கிட்ட சுற்றி வரும். அது யார் கொல்லி வைக்க போகிறாங்களோ அவங்க தோள்பட்டை மேலே வச்சுன்னு அதை சுற்றி வரும்போது தண்ணி பெண்ணுன்னா வீட்டில் செய்யணும், ஆணுன்னா சுடுகாட்டில் செய்வாங்க. நன்றிம்மா, சொல்லுங்கம்மா. அந்த செய்துட்ட பிறகு அங்கே காட்டுக்கு போயிட்டு வந்தாங்கனாக்கா வாசலில் தண்ணி உப்பு விபூதி வைப்பாங்க. அந்த உலக்கெல்லாம் அது இப்போ வைக்க மாட்டாங்க சார். தண்ணி இதெல்லாம் வச்சாங்கனாக்கா அவங்க தண்ணியை காலில் ஊற்றிக்கின்னு இது விபூதி இட்டுக்குன்னு 2 உப்பு எடுத்து வாயில் போட்டுன்னு உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் சாப்பாடு. இதில் இடையில இந்த எடுத்துகிட்டு போகும்பொழுதே ஒரு சாணத்தில் நம்ம சாணியை கரைச்சி முக்குட்டில் இருந்து நம்ம வீட்டு வெளியும் அந்த வீட்டில் இருந்து அந்த முக்குட்டுக்கு போகிற வெளி சாணியை கரைச்சி ஊற்றிட்டு பின்பக்கமாக திரும்பினே ஊற்றிக்கின்னு போய் அங்கே சட்டியை போட்டு உடைப்பாங்க. அது ஒன்று. 2வது இந்த சாணத்துலேயே நவகதானியம்லாம் போட்டு வீட்டில் செவத்தில் அடித்து வைப்பாங்க, அது விளக்கெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னது? அது வந்து பெண்களுக்கு செய்வாங்க சார். மஞ்சள் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் அப்படியே நவதானியத்தை வந்து சாணியில் போட்டு உருண்டையாக உருட்டி கொடுத்து செவுத்தில் தட்டி விட்டுருவாங்க. சரி, தட்டி விட்டாங்கன்னா அதை நம்ம விதை போட்டோம்னா விதை முளைக்கும். அது எவ்வளோ நாள் இருக்கும்? அது சும்மா ஒரு இந்த 7ஆம் துக்கம் படைக்கிற வெள்ளியும் இருக்கும் சார். அப்புறமேட்டு அது வந்து எடுத்துன்னு போய் நட்டுடலாம். அது கொஞ்சம் விளையும். அந்த 7ஆம் துக்கம்னா என்ன? 7ஆம் துக்கன்றது அவங்க இறந்தது 7 நாள் சென்று 8 நாள் இன்னக்குள்ள 1 நாள் குறைச்சி 7ஆம் துக்கம்னு படைப்பாங்க. படைக்கும்போது உறவினர்கள்லாம் சொல்லிவிட்டு அதை படைப்பாங்க. படைச்சாங்கனாக்கா ஸ்வீட்லாம் வச்சு பழத்தினசு வச்சு பொண்ணு சம்பந்திங்கள்லாம் வாங்கின்னு வருவாங்க. அதெல்லாம் வச்சு படிச்சுட்டு அப்போ ஒரு அழுதுட்டு இதை சேர்த்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க சார். அப்புறம் இதில் இறக்கும் பொழுது இந்த அடப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு 3 மாதம் அடப்பு, 6 மாதம் அடப்புன்றாங்க. அவருக்கு என்ன செய்வாங்கம்மா? அப்படி ஒன்று அடப்புலாம் இருக்காது. சரி சரி சரி, ஓகே. அது வந்து அதுமாதிரி 16 நாள் 15ஆம் நாள் நடப்பு, 16ஆம் நாள் காரியம். 15ஆம் நாள் நடப்பு அன்னைக்கு பெரும்பயிறு கொள்ளு இதெல்லாம் வச்சு அங்கே இலையில் வைப்பாங்க. வச்சுட்டு அது 3 சாமம். முதல்ல 12 மணிக்கு 1, 1 மணிக்கு 1, 4 மணிக்கு 1 அந்த சாங்கியத்தைப்படி செய்துக்கினே அழுதுக்குன்னு வருவாங்க. கடைசியில் போகும்போது தான் இந்த உண்டை நிலா செய்யணும், அம்மி செய்யணும், புறை செய்யணும். இதெல்லாம் பல தானியமெல்லாம் செய்துட்டு அது கொஞ்சோண்டு பெரும்பயிரை வச்சு எடுத்துக்கின்னு சுடுகாட்டுக்கு போவாங்க. சுடுகாட்டுக்கு காலையில் போனாங்கனாக்கா அங்கே வந்து இங்கே ஆம்பளை சேர்த்துட்டா பொம்பளை இருந்தாக்கா
அவங்களுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அவங்க கூட இருந்து எண்ணெய் தேய்க்கிற மாதிரியே அது 16 நாள் வெளியே அவங்க அப்படியே இருக்கணும். அங்கே சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் மொட்டை அடித்து ஆம்பளைக்கு எல்லாம் செய்துக்கின்னு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. கலசம் எடுத்துக்கணும், தலை கட்டுறது அது இதெல்லாம் செய்வாங்க. தலை கட்டிக்கின்னு வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா யார் இது கொல்லி வச்சாங்களோ அவங்க மொட்டை அடித்து கலசத்தை எடுத்துன்னு வருவாங்க. வந்து ஊட்ட வைப்பாங்க. அதுக்குள்ளே காலையில் அந்த அவங்கள பச்சை கீத்தில் படுக்க வைப்பாங்க. பச்சை கீத்தில் படுக்க வச்சு உப்பு குங்குமம் மஞ்சத்தூள் இதை வச்சு நெத்தியில் வச்சு பூசை போடுவாங்க. கட்டுக்கைத்திங்களுக்கு பூசை போட்டாங்கனாக்கா அவங்க வேலை அதோட முடிஞ்சு போகுது. அப்புறம் எப்பி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வெளியில் சொல்லுவது என்பது கூச்சப்படுவார்கள். பட் இருந்தபோதும் நம்முடைய பாட்டியவங்க வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு குறைந்தபட்சம் அந்த சடங்குகளையாவது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகத்தோடு இந்த கடல்வாணி நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய அனுபவம் ரேடியோ மூலமாக உங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சின்றோம். அம்மா, இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.